Hello friends, welcome to Future TNPSC. First question, மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. எழுதினது திருத்தக்க தேவர் எழுதியிருந்திருப்பார். சீவக சிந்தாமணி எழுதுறதுக்கு முன்னாடியே அவர் நரி விருத்தம் அப்படின்ற இன்னொரு நூல் எழுதியிருந்திருப்பார். செகண்ட் கொஸ்டின், தேமாங்கனி இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேமாங்கனி அப்படிங்கிறது தேன் போன்ற மாங்கனி, அதில் போன்ற இந்த மாதிரி உருபு இடம்பெற்றிருக்கிறதுனால உவமை தொகை. அடுத்த கொஸ்டின், சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் தந்தை பெரியார். எப்போனா 1925 தோற்று செஞ்சுருப்பார். எதனால் அப்படின்னா சேரன்மாதேவி குருகுல பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனைக்கு அகைன்ஸ்டாக கொண்டு வரப்பட்டது தான் சுயமரியாதை இயக்கம். அடுத்த கொஸ்டின், கலைமகள் பரிசை 1932 ஆண்டு பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலைமகள் பரிசை 1932 ஆண்டு பெற்றவர் நா. பிச்சமூர்த்தி அவர்கள். இவர் புது கவிதையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவர் யாருன்னா நா. பிச்சமூர்த்தி. ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பங்கு இவர்கிட்ட இருக்கும். ஸோ விழார் அப்படின்னா நிறையசை. உலக தமிழ் மாநாடு தஞ்சை நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக தமிழ் மாநாடு தஞ்சை நடைபெற்ற ஆண்டு 1995. இது அப்போதைக்கு நடத்தினது யார் அப்படின்னா அப்போதைய தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடத்தியிருந்திருப்பாங்க.